ஆண்டவன் பகவானிடத்துல அக்கினி வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு கீழக்கோட்டை வாசல் வழியா வாரான். அதாவது பகவானிடத்துல வரத்தை வாங்கணுமே, போறன்னு சொன்னோமா, போயிட்டு வாரன்னு சொன்னோமா, ஒண்ணுமே சொல்லாம வல்லரக்கேன் என்ன செய்கிறான்? ஓட்டமும் பெருநடையுமா ஓடி வாரான். கிடைச்சுக்கிட்டுன்னு சொல்லி யாரையும் மதிக்கல, அந்த ஆள ஓட்டம் பிடிச்சிட்டான். போறானே அவன் போட்டோம்னு விடட்டுமே, அவன் விட்டாலும் அவன் நேரம் விடாது. அப்பொழுது குறுக்க யார் வரா? அப்படி வரத்தை எல்லாம் வாங்கி வரபோது அவன் வரக்கூடிய நேரத்துல யார் வரா தெரியுமா? நாரதர் மகாமுனிவர் வருகிறார். அவரு ஏன் அங்க வராரு? நாரதர் வந்தாலே அங்க ஒரு கலகம் நடக்கும். வந்தாலே 4 விதமா கலகம் பண்ணி விட்டுருவாரு. கலகம் நடக்கும், நன்மையும் பிறக்கும் என்று சொல்லி வல்லரக்கே அங்கிருந்து வார நந்திதேவனை பார்த்து என்ன சொல்லுதாரு? நாரதர் மகாமுனி இடத்துல சொல்லுதாரு, என்ன விலகி போறோம் ஐயா, விலகி போறோம். அம்மா ஐயா விலகி போறோம். விலகி போணுமா? ஆமா. யார பார்த்து சொல்லுதா விலகி போணும்னு? உம்மை பார்த்து தான் சொல்லுதேன். நான் யார் தெரியுமாடா? யாரு? நான் தான் இந்த கைலாசத்துல நான் ஒரு திரிலோக சஞ்சாரியே. நான் தான் தெரியுமா உமக்கு? திரிலோக சஞ்சாரியே நான் தான். அத பார்த்து நீ ஒரு மானிடம் விலகி போன்னு சொல்லுதியே, நீ யாரப்பா? அதாவது அது மட்டுமா அந்த வல்லரக்கன் சொல்லுறான், விலகி போகாவிட்டா உம்மை எரித்து விடுவேன், எரித்து விடுவேன் கைய நீட்டிக்கிட்டே வரான். அப்பொழுது நாரதர் கேட்காரு, என்ன விலகி போறோம் இல்லன்னா எரித்து விடுவேன் என்று கைய நீட்டுதியப்பா, அதுக்கு காரணம் என்ன? கையில என்ன வச்சிருக்க? அதாவது பொம்பளைங்கள் ஆனாலும் என்ன செய்வாங்க, கையில ஒரு புது தங்க வளையல் போட்டோம்னா கையை நீட்டி வீசிட்டே போவாங்க. அதே போல இந்த வல்லரக்கன் கையில அக்கினி வரம் இருக்கு என்று சொல்லி அக்கினி வரத்தை காமிக்க வேண்டும் என்று கைய நீட்டு. ஆமா, 4 பேருக்கு காமிச்சிட்டு தான் போவோமே, அப்பொழுது போனா தானே தெரியும். ஐயா உம்மை விலகி போறோம்னு சொல்லுதானே, காரணமும் இருக்கு. அப்பொழுது நாரதர் கேட்காரு, என்னைய விலகி போறோம்னு சொல்லுதிய, உன் கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு சொல்லு பாப்போம். என்ன வச்சிருக்க? தீப்பெட்டி வச்சிருக்கியா? இல்ல. தீப்பந்தம் வச்சிருக்கியா? அதெல்லாம் கிடையாது. அப்பனா என்னையா வச்சிருக்க? இருக்குது பெரிய சக்தி இருக்கு. என்ன சக்தி? நான் இப்ப நீட்டுனா போதும், சுக்கு 100 பேருமா? அப்பொழுது கேட்காரு, நீங்க சொல்லுத மாதிரிலாம் இல்ல, அதை விட பெரிய வரம் என்கிட்ட இருக்கு. என்ன வரம் என்று கேட்க, நான் 12 வருட காலம் பகவானை நினைத்து பார தவம் செய்ததால ஆண்டவன் பகவானிடத்தில் 5 விரல்களுக்கும் அக்கினி வரத்தை வாங்கி பூலோகம் போறேன்னு சொன்னான். அப்படி சொன்ன போது வல்லரக்கு என்ன செய்தான்? ஐயா என் கையில 5 விரல நான் நீட்டினேன்னு நினைச்சுக்கோங்க, ஒருத்தர் இருக்க இருக்கவே மாட்டிய. அப்பொழுது நாரதர் சொல்லுதாரு, பகவான் வரம் தந்தாருன்னு சொல்லுதியப்பா, இந்த வரத்தை எங்க தந்தான்னு சொன்னாரு, நான் பாட்டுல வந்துட்டேன். கையில வச்சிருக்கியா? அதெல்லாம் கிடையாது. மூட்டையில வச்சிருக்கியா? கிடையாதுமா. இடுப்புல வச்சிருக்கியா? ஐயா அதெல்லாம் இல்ல. அப்பனா எப்படி நீ வாங்குன? அந்த போனாரு, நான் பாட்டுல வந்துட்டேன். யார நம்பினாலும் கடவுளை நம்பாத. அப்படியா? ஆமா, எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா. அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? அப்பா வல்லரக்கா, உன்னைய போல பைத்தியாரம் யாராவது உண்டா? உலகத்துல கிடையாது. அதாவது பகவான் தந்தேன் என்று சொன்னாரு, நீ வந்தேன்னு வாரிய. பகவான் உன் கையில தரல, இடுப்புலயும் இல்ல, அப்பனா எங்கயா வச்சிருக்க? கையிலயும் இல்ல, மடியிலயும் இல்ல. அதுவும் தெரியல. பேக்கல வச்சிருக்கியா? அதுவும் இல்ல. அதுலயும் இல்லையா? அட சண்டாளம் பாவியத்துல வச்சிருக்கீங்களா? கூடத்துலயும் கிடையாது, வெறும் குழந்தாமா இருக்கு. அப்படியா? ஆமா. அப்படி சொன்ன போது ஐயா அவர் தந்தேன்னு சொன்னாரு, நானும் வந்தேன்னு வாரேன். அப்படி சொன்ன போது யாரு சொல்லுதா? நாரதர் மகாமுனிவர் சொல்லுகிறார். சரி. அப்பா பகவான் இப்படித்தான் எல்லாரையும் வரவழைத்து வரம் தந்தேன்னு சொல்லுவாரு, ஒருத்தருக்கு உருப்படியா வரம் கொடுத்ததே கிடையாது. அதனால நீ பூலோகத்தை விட்டு நீ கைலாசத்தை விட்டு பூலோகம் போனையானால் திரும்ப வர்றதுக்கு 12 வருட காலம் தவம் இருக்கணும். ஆமா, அது வேற பின்னால இருக்கணும். அதனால நீ என்ன செய்யணும்? நீ பூலோகத்திற்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டி ஆண்டவன் கொடுத்தாரே
வரம் அந்த வரத்தை பரிசோதனை செய்து விட்டு போ. பரிசோதனை செய்யணும்னா என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? நாரதா உம்ம கண்டேன், நீர் ஒரு நல்ல ஆளா தெரியுது. ஆமா, ஆகையினால அதுல உள்ள விவரத்தை சொல்லவே முடியும். நல்ல யோசனை கேட்டா ஏதாவது சொல்லலா? ஓஹோ, பார்த்தா சொல்லவா தெரியுது. சரி, அப்பொழுது நாரதர் சொல்வது உண்மைதானே? உண்மையாதான் இருக்குமோ? அப்பதான் மண்டையில உரைக்கி வல்லரக்கனுக்கு அது வரைக்கும் ஒண்ணுமே ஏறல, ஒண்ணுமே இல்ல. சில பேருக்கு தன்னால அறியாதது பிறரால அறியணும். அப்பா ஆப் அடிச்சாலும் ஒண்ணும் தெரியாது. சில பேருக்கு உள்ள அடிச்ச பிறகுதான் ஒரு மப்பு கிளீனா தெரியும். அப்படியா? என்ன சொன்னா எப்படி சொன்னா அப்படின்னு ஏற மாட்டேங்க ஏறும். ஆமா. அப்பொழுது என்ன செய்கிறான்? நாரதர் சொல்வதை போல நம்ம பகவானையை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று எண்ணிய வல்லரக்கே ராட்சுதன் எண்ணாத எண்ணமெல்லாம் மனசுல நினைக்க என்ன நினைக்கின்றான் தெரியுமா? எப்படி? அந்த நல்ல வல்லரக்கன் அந்த நல்ல வல்லரக்கன் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணூரானே மனமதிலே பகவானைத்தான் எரித்தோமானா பகவானாக வாழ்ந்திடலாம் ஈசனைத்தான் எரித்தோமானா ஈசனாக வாழ்ந்திட என்று சொல்லி வல்லர மனமதில எண்ணுறான். அப்படியே எண்ணிக்கொண்டு மூத்தமாக கணபதியும் அப்பா என்று அழைத்திடுவான். ஆசாரமாய் பேசிடுவான். இளைய நல்ல வேலவன் இடது பக்கம் அமர்ந்திடு இன்பமாக பேசிடும் என்று சொல்லி வல்லர இன்னும் எண்ணாத எண்ணமே எண்ணூரானே வல்லர தேவலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடிடுவார். ஏமகாலம் தூதனுமே ஏவல் பாணி செய்திடுவார். இப்படியாக எண்ணாத எண்ணமெல்லாம் எடுத்துக்கொண்ட வல்லரக்கே ராட்சுதன் என்ன செய்கிறான்? பகவானை எரித்தனா பகவானா வாழலாமா? அது மட்டுமா நினைக்க அம்மா பார்வதியே நமக்குத்தான் அது மட்டுமா? இளையவனான வடி வேலவன் வருவான். இடது பக்கம் அமர்ந்திடுவான். மூத்த மகன் கணபதி வந்து நம்மளுக்கு இன்பமா பேசுவான். அப்பான்னு அழைப்பானே. அது மட்டுமா? தேவாதி தேவர்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவாரம் பாடுவாங்க. ரம்பா ஊர்வசிலாம் வந்து நடனம் ஆடுவாங்க. வருவாளே எந்த ரம்பா வரா? ரம்பா என்று எண்ணிக்கொண்ட வல்லரக்கே ராட்சுதன் இன்னும் என்ன செய்கின்றான் தெரியுமா? அதாவது பகவானை எரிக்க வேண்டும் என்று எண்ணிய வல்லரக்கன் என்ன செய்கின்றான் தெரியுமா? அந்த நல்ல வல்லர அந்த நல்ல வல்லர முண்டு வீர தினையடு அங்கே கீழகோட்ட வாசலி அங்கே கைலாச மலையதி ஆள் காட்டி விரலடு அரக்கனவன் நீட்டும் போல் இங்கே அனல் பிடித்து எரியுத
ஆமோ கைலாச மாமலையில் ஆள்காட்டி விரல் எடுத்து நீட்டும் போது அனல் பிடித்து எரிகிறது. ஆமா இவன் பகவானை விரட்டி வரணும் போது என்ன செய்கிறான்? பகவானை எரிக்கணும் என்று விரட்டி வாரான். அப்படி வாரக்கூடிய சமயத்தில் அதனை அறிந்த தேவாதி தேவர்களும் ஆண்டவன் சிவபெருமானும் இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கு மோசம் வந்து சேரும் மோசம் வந்துரும் என்று சொல்லி ஆதி கைலாச மாமலை எரியும் போது ஆதி கைலாச மாமலையை விட்டு யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள் தெரியுமா? யாரெல்லாம் எப்படி ஓடுதாங்க? அதாவது வல்லரக்கே காய நீட்டி கொண்டுலாம் வாரானே மேல கை பட்டா ஆமா. அப்பொழுது கைலாச மாமலையை எரியும் போது கைலாச மாமலையை விட்டு யார் யாரெல்லாம் எப்படி ஓடுகிறார்கள் தெரியுமா? எப்படி ஓடினார்கள்? வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார், தானவர் ஓடினார், தவமுனிவர் ஓடினார், தவமுனிவர் ஓடினார், இந்திரர் ஓடினார், சந்திரர் ஓடினார், சந்திரர் ஓடினார், கருங்கக வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பெருமா ஓடினார், பச்சை வாகனத்தில் அழகு பெருமன் ஓடினார், காளையங்கன்று வாகனத்தில் கடவுள் பெண் ஓடினார், காளையங்கன்று வாகனத்தில் கடவுள் பெருமன் ஓடினார், பச்சை மயில் மீதிலேறி சுப்பிரமணிய ஓடினார், பச்சை மயில் ஏறி சுப்பிரமணிய ஓடினார், எல்லோரும் ஓடும் போது ஈசன் பகவான் ஓடினார், ஓடும் போது ஈசன் பகவான் ஓடினார், கையிலே கணக்கு வேண்டாம் என்று சனி பகவான் ஓடினார், வேண்டாம் என்று கணி பகவான் ஓடினார், அப்படியே ஓடும் போது யாரெல்லாம் ஓடுவார்? அப்படிக்கு ஓடும் போது யாரெல்லாம் ஓடினார்? பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார், பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார், அப்படியே ஓடும் போது யாரெல்லாம் ஓடினார், இப்படியாக பிள்ளையார் ஓடுதாரு, ஓட முடியல. ஏன் ஓட முடியல? பகவானுக்கு முன்னால வந்து நின்னு சொல்லுதான், அப்பா நீங்க எல்லாரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா காளையங்கன்று வாகனம், என்னையில இருந்து தம்பி 8 கூத்துக்கு இளமை, அவனுக்கு மயில் வாகனம் சிட்டா பறந்துட்டான். ஆனா எனக்கு அங்கமோ பெருத்து போச்சு அப்பா. ஆமாப்போ பொறிகடலை உண்டதாலே என் கொடவயிறு பெருத்து போச்சு. ஆமா, அவரவருக்கு தகுந்த அளவிலே அவரவர்களுக்கு வாகனம் கொடுத்தீர்களப்பா. எத்தனையோ யுகத்துக்கு பின்னால் பிறந்த என் தம்பியாகிய சூரசம்பாரம் முடித்தவன் சுப்பிரமணியனுக்கு மூடிட்டு முளைக்கு முன்னால இந்த 3 உலகத்தை சுத்தக்கூடிய மயில் வாகனத்தை கொடுத்தீர்கள் அப்பா. நான் ஓட முடியாத பிள்ளை என்று தெரிந்திருந்தும் இந்த பெருச்சாளி வாகனத்தை கொடுக்கலாம் அப்பா. என் மகனே, மூஷிக வாகனா, மூலப்பொருளே, விக்னேஸ்வரா, வினை தீர்க்கும் விநாயக பெருமானே, இது நானா கொடுக்கப்பட்ட வாகனம் இல்லை அப்பா. யாரும் கொல்ல முடியாத கசமுகாசூரனை அன்றொரு காலத்திலே நீயே வதை முடித்து தனக்குத்தானே வாகனமாய் அமைத்துக் கொண்டாயப்பா. இருந்தாலும் மகனே, பெருச்சாளி வாகனத்தை நீ இடிதாக நினைக்க வேண்டாம் மகனே என்று
இந்த பெருச்சாளி மூச்சு விட்டுதானால் பூமி 2 கவாலமாக வெடிக்கும். பூலோகத்தில் சென்று சந்தியிலே போய் சந்தி விநாயகராய் அமர்வாயப்பா. அப்படி நீ அமர்ந்தையானால் தாயாகிய பார்வதி வேம்பாகவும் தந்தையாகிய சிவபெருமான் அரசாகவும் தாய் மாமனாகிய கோபால கண்ணன் ஆளாகவும் ஆட்சி அளிப்போம் அப்பா. சென்று வா மகனே என்று வார்த்தை வாழ்த்தி வரம் கொடுத்து அனுப்பி வைத்தார். அப்பொழுது பிள்ளையாரும் சொல்லுதாரு, என்ன சொல்றாரு? அப்பா ஐயா அவள்கடல உண்டனால என் அங்கமெல்லாம் பெருத்து போச்சு. அந்த மானங்கட்ட பெருச்சாளி வா என்று அழைத்தா அது மாவூருண்ட கேக்குதா என்ன கெட்ட பெருச்சாளி எல்லூருண்ட கேக்குதா சீருகட்ட பெருச்சாளி சீருகட்ட பெருச்சாளி சீட உருண்ட கேக்குதா உனக்கு கொடுத்திருக்க வாகனம் சின்ன வாகனம்னு லேசா நினைக்காத. அந்த நாங்க உனக்கு கொடுத்த வாகனமானது மூஷிப வாகனம். ஆமா, அந்த மூஷிப வாகனமானது பூமியை நோக்கி மூச்சு விட்டதானால் பூமியே 2ஆக வெடிக்கும் அப்பா. வெடிக்கும். அதிலே போய் நீ ஒளிந்து வாழலாம் என்று சொல்ல அப்பொழுது பிள்ளையார் சொல்லுதாரு, அப்பா நான் போய் அங்க ஒளிந்தனா அம்மா பார்வதியை எப்படி வணங்குவேன்? நீங்க எல்லாரும் கைலாசத்துல இருக்கும்போது என்ன மட்டும் பூலோகத்துக்கு போக சொல்லுதில்ல. அதாவது உனக்கு ஓட முடியலங்க, இங்கேயே இருக்க மாட்டேங்க, என்னையும் ஓட விட மாட்டேங்க. அப்ப நான் என்ன செய்ய? இதான் வழி உனக்கு. அப்பொழுது பிள்ளையார்கிட்ட சொல்லுதாரு, அதனால நீ லேசா நினைக்காதப்பா என்று சொன்ன போது அப்பா நான் போய் அங்கு ஒளிந்தேனானால் அம்மா பார்வதியை எப்படி வணங்குவேன்? எப்படி பாப்பேன்? எப்ப பாப்பேன்? அப்பா பகவான உங்களை எப்படி பார்ப்பேன் என்று சொன்ன போது ஏ அப்பா நீ பூலோகத்திலே சென்று எங்கு இருந்தையானாலும் அதாவது நீ எங்க இருந்தாலும் உன் அம்மா பார்வதி ஒரு வேம்பாகவும் அதாவது அப்பா பகவான் ஒரு அரச மரமாகவும் உன் தாய் மாமா கோபால கண்ணன் இருக்கிறாரே. ஆமா கண்ணன் கோழி குஞ்சு கலவாண்டாரு. ஆமா அப்படியா? அவர் வெண்ணையத்தானையா கலவாண்டாரு? கோழி குஞ்சுல அப்பா படக்கு தூக்கிட்டு ஓடி வருவாரு மேல. அப்படியா? ஆமா. உன் அத்தா அதாவது உன் தாய் மாமா கோபால கண்ணன் ஆலமரமாகவும் வந்து முளைப்போம் என்று சொன்னார். அப்படி சொன்ன போது பிள்ளையாரு இப்ப எங்கெங்கெல்லாம் இருக்காரு? எங்க? ஆத்தாங்கரையோரம். ஆமா, ஓரமா போய் இருந்துராத, எதுவும் முக்கு முனையில இருந்துராத. நல்லா குளிக்கக்கூடிய இடமா, நல்ல ஆறு கோலம் குட்டை இந்த மாதிரி நல்ல சந்தி கண்ட இடத்துல போயிரு. ஏன் அங்க போய் இருக்கணும்? நல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லாமல. யார் போறா யார் வாரா? அதாவது சனி தோஷம் பிடித்தவர்கள் ஆலம் வேம்பு அரசம் இந்த 3 மரத்தை சுற்றி வந்த சனி தோஷம் விலகும் என்று சொல்லுவாரு. ஆமா. அப்பொழுது இப்படியாக அப்பாவும் பிள்ளையுமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ போய் ஒளிந்துக்கோ என்று பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த சண்டால வல்லரக்கன் வருவதை கண்ட ஆதிமூல பிள்ளையார் என்ன செய்கிறார் தெரியுமா? இத சொல்ல நேரம் இல்ல, இன்னா வர வல்லரக்கன் இத சொல்ல நேரம் இல்ல, இன்னா வர வல்லரக்கன் அத சொல்ல நேரம் இல்ல, அண்ணா வர வல்லரக்கன். இப்படி எல்லோரும் ஓடும் போது ஈசன் பகவான் ஓடினார். அங்கே அத்துவான கானகத்தில் அனைவருமே ஓடினார். அங்கே 8 நாளா நெட்ட ஓட்ட ஓடினார். இங்கே ஓடிக்கொண்டு இருந்த மாணல் உடல் இணைந்து போகும் என்று அங்கே அமரதேவர் முனிவர் எல்லாம் அரளி மூட கலர செய்து ஆண்டவனாகிய சிவபெருமான் நெருப்பாக இருந்தவளை அமிதமாக குளிரச் செய்து 5 மைந்தர்களை உருவாக்கினது போல ஆண்டவனாகிய சிவபெருமான் செவ்வரளி பூவுகளை ஒளிக்க வேண்டும் என்று 5 பஞ்சபூதங்களை 5 இதழ்களாக்கி ஆண்டவன் சிவபெருமான் ஒரு செவ்வரளி
போறா மாயன் வந்து பிறக்க போறா மாயன் போறா சிவபெருமான் அதாவது அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அரக்கனுக்கு பயந்து ஒரு அரளி மூட்டுக்குள்ள போய் ஒளிந்திருக்காரு. அரக்கன் இப்படி செய்வார்னு நினைச்சு பார்த்தாரா? நினைச்சு பார்க்காரு. ஆமா, இப்படி வரும்னு அவருக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சாதான் கொடுத்துருக்க மாட்டாரு. கபடக்காரங்க நிறைய இருக்கானே, நல்ல மனிதம்னு நம்புறோம். என்ன செய்ய? அப்பொழுது வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு ஆண்டவன் சிவபெருமான அரளி மூட்டுக்குள் போய் ஒளிந்திருக்க அம்மாவான பார்வதியா ஆண்டவனை காணாமல் பதறி துடிக்கிறா. ஆண்டவன் இல்லாத கைலாசம் அருளும் இல்லை பொருளும் இல்லை. சொக்கனிலா கைலாசம் சோதிமயம் அங்கில்ல ஈசனிலா கைலாச இருள் மயமாக இருக்க கண்டோ. அம்மா பார்வதி நினைக்கா ஆண்டவன் பகவான் எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியலையா. 8 நாள் ஆச்சு. போன இடம் புல்லு முளைச்சிருச்சு. அது மட்டுமா, படைத்த மனுக்களும் பசியும் பட்டினியுமா இருக்க என்று எண்ணிய போது இல்லாத மனுஷன் எங்க போய் போனாரோ தெரியலையா. என்ன செய்ய? அவர் கட்டையில கவலை இருந்தா போயிருப்பாரா அவரு. அப்பொழுது என்ன செய்கிறார்? அதாவது இங்கே நம்ம வரத்தை கொடுத்து விட்டு ஆண்டவன் பகவான் அங்கு போய் ஒளிந்திருக்க அம்மா பார்வதி ஆண்டவனை காணாமல் எப்படி தேடுகின்றாள் தெரியுமா? எப்படி காச உலகமெல்லாம் கடவுளையும் தேடி பார்த்தா, கைலாச உலகமெல்லாம் கடவுளையும் தேடி பார்த்தா, கடவுளையும் காணாமல் கலங்குகிறார் கண்ணனோட தங்கை கடவுளோட கண்ணனோட தங்கை கடவுளுக்கு மனைவி அவ கடவுளோட மனைவி கண்ணனோட தங்கை கடவுளோட மனைவி. பாதாள உலகமெல்லாம் பகவானை தேடி பார்த்தா, பாதாள உலகமெல்லாம் பகவானை தேடி பார்த்தா, பகவானையும் காணாமல் பதறுகிறாள் பார்வதியா. பகவானையும் காணாமல் பதறுகிறாள் பார்வதியா. பகவானோட மங்கை பச்சை மாலின் தங்கை, பகவானோட மங்கை பச்சை மாலின் தங்கை, அவனோட மங்கை அவ பச்சை மாலின் தங்கை, அவனோட மங்கை அவ பச்சை மாலின் தங்கை. ஈரேழு உலகமெல்லாம் ஈசனையும் தேடி பார்த்தா, ஈரேழு உலகமெல்லாம் தேடி பார்த்தா, ஈசனையும் காணாமல் ஏங்கி மனம் வாடுகிறார். ஈசனையும் காணாமல் ஏங்கி மனம் வாடுகிறார். அந்த ஈசனோட மங்கை எம்பெருமான் மங்கை ஈசனோட மங்கை எம்பெருமான் மனைவி பெருமாள் தங்கை பெருமாள் தங்கை. இப்படியாக ஆண்டவனை காணாத பார்வதி ஆண்டவனை தேடி அழுது புலம்புறான். ஆண்டவனை எங்கேயும் காணலையா. காணலையா. அதாவது என்னம்மா அண்ணன்னு ஒருத்தர்
கொடுத்து இருந்தா யாருக்கும் எந்த ஒரு கவலை வேணுமா ஐயா? வேண்டாம். அதாவது அம்மாவான பார்வதிக்கு கிடைத்த அண்ணன் இந்த உலகத்துல யாருக்காவது கிடைக்குமா? அப்பா என் வீட்டுக்காரிக்கு கிடைச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, காது குத்துனதுக்கு வரலையா? ஆமா. இப்படியாப்பட்ட அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல, சில பேருக்கு அப்படி கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருக்குது அப்படி கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமா. ஆனால் எந்த பங்கத்துல வச்சாலும் வரவே மாட்டான். சூப்பர். அப்பொழுது பார்வதி எண்ணுகிறாள், அதாவது நம்மளுக்கு ஆண்டவனை பார்த்தோம் எங்கேயுமே காணலையே. இதற்கு ஒரே வழி. என்ன வழி? ஆண்டவன் பகவானை தேடணுமானால் நமது உடன்பிறப்பான கூடவே பிறந்த நமது அண்ணனை அழைக்கணும், உடன்பிறப்ப அழைக்கணும் என்று எண்ணிக்கொண்ட பார்வதி தனது அண்ணனான கோபால கண்ணனை எப்படி அழைக்கின்றாள் தெரியுமா? எப்படி? அண்ணா கோபாலா, அண்ணா அண்ணா கோபாலா, அச்சுதனே மாயவரே, நான் உங்கள் தங்கை பார்வதி, கூட நானும் பிறக்கலையோ, ஓட்டு வாழும் உன்னலையோ, ஒரு களத்தில் அழுந்தலையோ, அண்ணா ஒன்னாகத்தான் பிறக்கலையோ, பார்வதியால் அழைக்குஞ்ச பச்சை மாலே கேட்கலையோ, அண்ணா நீங்கள் வரலையா, அருமை தங்கை பார்வதி, மாவில பூவில மஞ்சள் கூலி நான் பூவில பொட்டில, பூவில பொட்டில பகவானைத்தான் நான் பச்சைமால் கோபால கண்ணா, அண்ணா நீங்கள் வரலையானால் அருமை தங்கை மாண்டிடுவேன் அண்ணா. நான் மாவில பூவில மஞ்சள் குழி நான் மறப்பேனே அண்ணா. ஆமண்ணா. ஆபத்துக்கு உதவ வேண்டுமே அச்சுதனே கோபாலா கண்ணா என்று அண்ணனை கண்ணீரோடும் கவலையோடும் அழைக்கிறாள். தங்கையோடு சத்தம் கேட்ட எம்பெருமான் கோபால கண்ணன் வருகிறார். எப்படி? பச்சைக்கால் கருடமேந்தி வருகிறார். அப்படி பார்வதி முன்னாலே வந்து கேட்காரு, ஏ அம்மா பார்வதி, அண்ணனை அழைத்தது ஒரு விவரம் என்னம்மா? இப்படி கண்ணீரை வடிக்கக்கூடிய காரணம் என்ன? ஏன் இப்படி இருக்க? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே, ஏன் இவ்வளவு கவலையோட இருக்க? அண்ணா, அதாவது ஆண்டவனாகிய சிவபெருமான் அரக்கனுக்கு வரும் விதி தெரியாம வரத்தை கொடுத்துட்டாரு அண்ணா. வரத்தை கொடுத்துட்டு 8 நாளா போனவர் இன்னும் கைலாசம் வரல. எங்க போனாரோ, என்ன ஆனாரோ? உங்களுக்கு தெரியாதா? எனக்கா? உடையவன் இல்லன்னா ஒரு முழம் கட்ட. ஆண்டவன் இல்லாத கைலாசம் அருளடைஞ்சு போச்சு அண்ணா. நான் என்ன செய்ய போறேன்? நீங்க தான் மனது வச்சு அவரை கூட்டிட்டு வரணும். ஆமாண்ணா. ஆமா, உங்க கையில தான் இருக்கு. ஆமா. அப்பொழுது ஆண்டவன் பகவான் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை ஃபுல்லா அண்ணனிடத்தில் அம்மா பார்வதி சொல்லி, அதாவது ஏ அம்மா, நம்ம பகவான் ஒரு பைத்தியார பகவான், யாரு வரத்தை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு பின்னாடி இப்படித்தான் நடக்கும். என்ன செய்யம்மா? அப்பொழுது அண்ணரிடத்தில் சொல்லுதா, அதனால படைத்த உயிர்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமா இருக்க ஒரு வாரமா அப்படியே கிடக்கு, ஒண்ணும் சாப்பிடாம இருக்கு. அதனால அத்தான் பகவான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க அழைத்து வர வேணும் என்று சொன்ன போது, அப்பொழுது அண்ணனான கோபால கண்ணன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பார்வதியிடத்தில் சொல்லுகிறார், அந்த ஆண்டி எங்க போனாரம்மா அண்ணனிடத்தில் சொல்லிடமா, அண்ணனிடத்தில் சொல்லிட
சொல்லிடம்மா 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 எங்க போனாரம்மா 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 அண்ணனிடம் சொல்லிடம்மா 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 அண்ணனிடம் சொல்லிடம்மா சொல்லிடம்மா இங்கே பண்டாரம் இங்கே பண்டாரம் அம்மா சொல்லு பண்டாரம் எங்கே போனார் எங்கே போனார் எங்க போனா ஐயா எங்கே போனார் எங்க போனா இந்த கிருஷ்ணனிடம் சொல்லிடம்மா 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 பச்சைமாலிடம் சொல்லிடம்மா 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 எங்க போனா எங்க போனா எங்கே போனார் எங்க போனா எங்கே போனார் கிருஷ்ணனிடம் சொல்லிடம்மா 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 அம்மா கிழவனுங்க கிழவனுங்க போடு கிழவனுங்க போனாரம்மா 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 இந்த கிருஷ்ணனிடம் சொல்லிடம்மா 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 இந்த கிருஷ்ணனிடம் சொல்லிடம்மா 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 எங்க போனாரம்மா போனாரம்மா வரம்மா போனாரம்மா ஐயோ கிருஷ்ணனிடம் சொல்லிடம்மா 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 கிருஷ்ணனிடம் சொல்லிடம்மா சொல்லிடம்மா இப்படியாக பார்வதியால் இடமதியில ஆமா அண்ணன் கோபால கண்ணன் கேட்க கேட்க அப்பொழுது பார்வதி கண்ணீரை தரதரையா வடிக்க வடிக்க வேற என்ன செய்வா அண்ணா அண்ணா நீதாம்னா பார்க்கணும் ஏ அண்ணா அண்ணா கண்ணா அதாவது அத்தான் பகவான் அம்மா ஆண்டி என்றும் பண்டார என்றும் கூத்தாடி என்றும் கிழவன் என்றும் தெரிந்துதானே என்னை கட்டி கொடுத்தீங்க கட்டி கொடுத்த அண்ணா இப்ப இப்படி பேசலாமா அண்ணா? பேசலாமா பேசலாமா அண்ணா பார்த்திருந்தும் பாங்கடத்துல உண்டி தள்ளிட்டேளா அண்ணன் அண்ணா நீனே இப்படி பேசினா அடுத்தவங்க என்ன பேசுவாங்க ஏ அப்பா அவங்க பேசாத பற்றெல்லாம் பேசாங்களே ஆனாலும் ஏ நாயகியால் தன்னலகான் வேற செய்யலேல 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 அங்கே கிளி மூக்கு செய்யலி கீழ்பூதடும் மேல்பூதடும் கவளங்கட்டி கோர்த்ததே 16 பல்லல இங்கே கமுகங்குலை சாய்ந்ததே இங்கே கண்ணியோட கழுத்தல ஈனாத வாழைப்பூ இலைவாழ தண்டு போ ஏந்துளையால் கைகள் பைத்தங்க செய்யலி அவளுக்கு 10 நல்ல விரலல எம்பெருமாள் மோகினி அங்கே சித்தூடுக்கு கடைந்தது சித்தூடுக்கு அங்கே சேலை கட்டும் எடையல சித்தோடைக்கு கடைந்ததை போ சித்தோடைக்கு கடைந்ததை போ இலை கட்டும் இடையழகா இப்படியாக எம்பெருமாள் மோகினியால் மோகினியா அழகுனா அழகு ஏ அப்பா என்ன அழகு என்ன அழகு அவ்வளவு ஒரு அழகா இருக்கா கொல்லப்பட்ட அழகு கொல்லப்பட்ட அழகு கொல்லப்பட்ட அழகு ஆ, அந்த அழகும் காணாதுன்னு என்னம்மா பண்றா எம்பெருமாள் மோகினியா ஆமா தங்க நகையும் சூடுகிறா ஹவுடி என்ன என்ன தங்க நடையெல்லாம் சூடுகிறாள் தெரியுமா கொண்டையில் பூ அம்மா சொல்லு கொண்டையில் பூ கொண்டை போ உச்சி நாகம் ஈயானோ சடை நாகம் கடை நாகோ ராக்கோடியா மூக்குத்தீர்
லோலாக்கு காத்துக்கொரு கம்மலிட்டா செவித்து தட்டு கொடுத்து தட்டு கொன்ன பூ தட்டுமிட்டா கழுத்துக்கொரு மாலைகளாம் பவுன் மாலை காசு மாலை கடிகார சங்கிலியா வங்கி சூடா சுத்துருகும் பத்து நல்ல காப்புமிட்டா தோல் காப்பு தொந்தி காப்பு 9 வகை ரத்தினமா எம்பெருமாள் மோகினியால் செவிட்டு தட்டு குருட்டு தட்டு கொன்ன பூ தட்டுமிட்டு அங்கே 10 நல்ல விரல்களுக்கும் பவுன்பதித்த மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் மோதிரமா காலுக்கு பீலி மஞ்சி கட்டுவோம் முந்தாங்கி பின்தாங்கி தாலி தவிர பீலி முதல் தங்கத்தாலை அலங்கரித்தார் எம்பெருமாள் மோகினி இந்தலகும் காணாத பூவகையை சூடுவான் எம்பெருமாள் மோகினி எம்பெருமாள் மோகினி இன்னும் என்ன என்ன செய்வானா இப்படியாக எம்பெருமாள் மோகினியால் இந்த அழகும் காணாதான் இன்னும் என்ன செய்கிறாள் இன்னும் வேற என்ன அழகு வேணும்? எல்லா அழகும் தான் இருக்கு அவர்கிட்ட. ஆனாலும் அழகு பத்தலன்னு பூ வச்சு பொட்டு வகையெல்லாம் சூடுகிறா. ஏப்பா அது விலை கொடுத்து வாங்கணுமா? ஓசிலே ஒப்பிச்சிருவாரா? அதாவது அழகா இருந்தா யாருனாலும் கொடுக்கத்தானே செய்வாங்க. அதானே கேட்கேன். அப்பொழுது எம்பெருமாள் மோகினியால் பூ வகையெல்லாம் சூடுகிறார். வாடாமல்லி வடர்மல்லி மல்லிகை சூடாமல்லி சுடர்மல்லி மல்லிகை பிச்சி இருவாச்சி மறிக்கொழுந்தும் தூங்கினார். இந்த அழகும் காணாது என்றோ எம்பெருமாள் மகனியால் அதாவது இந்த அழகும் காணாதுன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன என்ன செய்கிறாள் தெரியுமா? கண்டவர்கள் தான் கஸ்தூரி போட்டு காணாதென்று காணாதென்று நின்றவர்கள் தான் மயங்கு நீலவர்ண போட்டுமே பார்த்தவர்கள் தான் மயங்கு பலவர்ண போட்டுமே பொட்டு வைத்து பூவும் புட்டாரே ரவு கைப்போ குழலுக்குள்ள இருந்ததோ கோலவர்ண பட்டுடு எம்பெருமாள் மோகினி அத்துவான காணக அத்துவான காணக அரக்கனையும் தேடி எப்படியாக எம்பெருமாள் மோகினியால் அழகுனா அழகு அப்பா கொல்லப்பட்ட அழகு அழகு. அப்பொழுது
அதாவது சூரியனுக்கு ஆனாலும் சுச்சி வர கருப்பு உண்டு உண்டு சந்திரனுக்கு ஆனாலும் சற்றே கொஞ்சம் கருப்பு உண்டு ஊர்வசிக்கு ஆனாலும் உதடு பக்கம் தேமல் இருக்கும் ஆனா எம்பெருமாள் மோகினிக்கு தலை ரோமம் கருப்பு தவிர மத்த எதுவும் அப்பா அது ஒண்ணு கருப்பு இருக்கு மேல கருத்து இருக்கு ஆமா அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாள் எம்பெருமாள் மோகினியால் கஸ்தூரி மஞ்சளை அரைத்து முகமெல்லாம் பூசிக்கொண்டு அது மட்டுமா மானூறு வெத்திலையும் தேரூரு களிபாக்கும் மதுரை சுண்ணாம்பு அப்பா சுண்ணாம்பு இங்க கிடைக்கலையோ கிடைக்கல எங்க வீட்டு சேவத்துல பார்த்தா சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு யாருக்கு வேணும் அப்பொழுது இதெல்லாம் வாயில செவக்க போட்டு வருகிறார் அப்படி பார்க்கும்போது இன்னும் என்ன அழகோடு இருக்கிறாள் தெரியுமா எப்படி வங்கி நல்ல தலையழகி வங்கி நல்ல தலையழகி வங்கி நல்ல தலையழகி தலையழகி வாடாமல்லி பொட்டழகி வாடாமல்லி பொட்டழகி வங்கி நல்ல தலையழகு வங்கி நல்ல தலையழகு வங்கி நல்ல தலையழகு தலையழகு வாடாமல்லி பொட்டழகு வாடாமல்லி பொட்டழகு அங்கே கோண நல்ல தலையழகி கோண நல்ல தலையழகி தலையழகி அவ குங்குமுக பொட்டழகி அவ குங்கும பொட்டழகி குங்கும பொட்டழகி பொட்டழகி செக்க நல்ல சிவப்பழகி செந்தூரக பொட்டழகி அவ செந்தூரக பொட்டழகி செந்தூரகா பொட்டழகி அழக பத்தியெல்லாம் அப்பா அழகோ அழகு உங்க விட்டு அழகா எங்க விட்டு அழகா கோடி அழகு ஆமா அப்படி அழகா இருக்கிறாள் எம்பெருமாள் மோகினியாள் அப்படியாக அரக்கனை தேட வேண்டும் என்று சொல்லி எங்கே வருகிறாள் எங்க வராள் அத்துவான கானகத்தில் அரக்கனை தேடி வருகிறாள் ஆமா எப்படி வருகின்றாள் தெரியுமா பார்த்தவர் மனம் பரவசப்பட பதித்தரத்தின மதிப்பு உகந்திட பார்த்தவர் மனம் பரவசப்பட பதித்தரத்தின மதிப்பு காசினிகளும் புகழும் பட்டு கரையதிலும் தங்க சருகு வேலையா கரையதிலும் தங்க சருகு வேலையா மதிப்பு வாங்கிட அட்டு சேலையா கரையதிலும் தங்க சருகு வேலையா கரையதிலும் தங்க சருகு வேலையா
வேண்டுமா பார்க்க 10,000 கண்ணு வேணுமா இந்தவர் மனம் வர வசப்பட ஓங்கிட மங்க ஒட்டியானமா யானமா பார்க்க 10,000 கண்ணு வேண்டுமா ஆவினியே பார்க்க 10,000 கண்ணு வேண்டுமா எம்பெருமாள் மோகினி அத்துவான காணக அங்கே அரக்கனையும் தேடிவா அவ அழுது ஒரு நடை நட ஆசார கைகள் அவ குலுக்கு நல்ல நடை நட ஒய்யார கைகள் அந்த அத்துவான காணக அத்துவான காணக அரக்கனையும் தேடி பிடியாக அத்துவான கானகத்துல அம்மா அரக்கனை தேடி வருகிறாள் எம்பெருமாள் எம்பெருமாள் மோகினியாள் அம்மா அரக்கன் அப்பந்தான் பகவான ஓட ஓட விரட்டி வந்தாம்ல அம்மா அந்த அழைப்பினால ஒரு நாகமரத்துக்கு அடியில கம்பி போட்ட துண்டு விரித்து படுத்திருக்கோம் அப்ப நல்ல தூக்கம் தூக்கம்னா தூக்கம் நல்ல தூக்கம் அப்பா மணி ஏ வாவி என்னன்னு போடுறானோ தூக்கம் எந்திக்கலையே ஆமா ஒன்னே முக்கால் ஆயிட்டல தூக்கம் வந்துரும்ல அவனுக்கு அப்பொழுது இந்த வல்லரைக்கு அசந்து உறங்குதான் அந்த வழியாத்தான் யாரு வரா எம்பெருமாள் மோகினியால் வருகிறார் அவருக்கும் அந்த வழிதானே வராரு வேற வழி கிடைக்கலையா தேடுறது அவரை தானே ஏன் அவரை தேடித்தானே வராரு வேற எந்த வழியில போக முடியாது இல்ல அப்பொழுது எம்பெருமாள் மோகினியால் அத்துவான கானகத்திலே வந்து அரக்கனுக்கு முன்னால வந்து நிக்கியா சலங்க சத்தம் கேக்கு சலங்க சத்தம்னா அப்படி ஒரு சத்தம் கேக்கு ஆமா கொலுசு கேக்கு அந்த சத்தமானது காதிலே கேட்ட வல்லரக்கன் என்ன செய்தான் அப்படி லேசா எஞ்சி இருந்து பாக்கம் யாரப்பா திடீர்னு இப்படி ஒரு பொண்ணா ஆமா ஏ அம்மா அம்மா ஏய் நீ யாரு யாரம்மா நீ அவளே ஒற்றையில இப்படி வந்திருக்கியே யாரு யாரம்மா பேர் என்ன நீ பெண்ணா இல்ல பெண் மயிலா இல்ல வனத்தில் வாழக்கூடிய வனக்கிளியா உன் அழக போல இந்த உலகத்துல யாரையுமே பார்த்தது அம்மா நான் பார்க்கலையே என்று சொல்லுகிறாள் ஆமா அந்த வல்லருக்கு எப்படி சொல்லும் போது என்ன செய்கிறாள் மோகினியா பாக்கா இந்த வல்லருக்கு எனக்கு என்ன ஆச்சு புத்தி மலகிருச்சா அவனுக்கு இளையிடுச்சு ஆமா வெயில் ரொம்ப அடிக்கல அப்பொழுது வல்லரக்க என்ன செய்தான் ஏ அம்மா நீ யாரம்மா உனக்கு ஊரு என்ன பேரு என்ன இந்த அத்துவான காரணத்துல நீ ஒத்தையில வரக்கூடிய காரணம் என்ன இவ்வளவு தங்கத்தை போட்டு வந்திருக்கே ஒத்தையில கள்ளம் கண்டா விடுவானா விடமாட்டான் அங்க போய் சரியா போச்சு கள்ளம் கண்டானா கழுத்தோட கொண்டு போயிருவான் கழுத்தோட கொண்டு போறது இல்ல காதல கலக்க அத்துக்கிட்டு போயிருவானே ஆமா அப்பொழுது அந்த வல்லரக்க என்ன செய்கிறான் என்னம்மா ஏ அம்மா ஊரு என்ன பேர் என்ன என்று எல்லாம் கேட்கும் போது அம்மா அப்பொழுது மோகினி பெண்ணானவள் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஏ அண்ணா வல்லரக்கா என்று அந்த மோகினி பெண்ணானவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா எப்படி அண்ணா அண்ணா வல்லரக்கா ஏ அண்ணா அண்ணா வல்லரக்கா என்கதைய சொல்ல போனால் 8 நாளானாலும் என்கதையும் தீராதண்ணா நான் பெண்ணிருந்த பட்டச்சாலும் பெருமாளுக்கே தெரியும் அண்ணா நான் வாக்கப்பட்ட அணியான்
நலுமே என்னணுமே தனி வழிய போறவன் என்ன தங்கையா என்னணும் அப்படி சொல்லும் போது ஏ அண்ணா நான் யாரு தெரியுமா அதான் ஏ வாவி என் கதையை கேட்டேன்னா நீ கண்ணீர் வடிச்சிருவேன். ஆமா என் கதையை சொல்லட்டுமா? ஒரு 2 வரி சொல்லட்டுமாப்பா? சொல்லுங்க பாப்போம். நீ என்னோட கதையை கேளு வல்லரக்கா, அதை கேட்டா தான் தங்காதப்பா மனது. ஜோக கதையை கேளு வல்லரக்கா, ஏ ராஜமன்னா, அதை கேட்டா தான் தங்காத மனசு. அதை கேட்டா தான் தங்காதையா மனசு. மலையாளத்து மகளாக பிறந்தே அப்பா, மகளாக பிறந்தப்பா, மாலை ஓட்ட நேரப்பா, மதுரை வாழும் சொக்க இருக்கு, மாலை ஓட்ட நேரப்பா, மதுரை வாழும் சொக்க இருக்கு, மாலை ஓட்ட நேரப்பா, மறுநாள காலையிலே மாமியா சண்டப்பா, மச்சானோடு சண்டப்பா, புரிதனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு ஒரே அப்பா, சண்டை போட்டு பிறந்த இடம் போறனப்போ, புரிதனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு ஒரே அப்பா, புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு போறனப்பா. ஒத்தையில போறவளே ஓடி வந்து மறிக்காதே, ஒத்தையில போற பெண்ண ஓடி வந்து மறிக்காதே, ஒத்தையில போறவண்ணே ஓடி வந்து மறிக்காதே, ஒத்தையில போற பெண்ண ஓடி வந்து மறிக்கானே. தனித்து வந்த பெண்ணை நீயும் தாலி ஓட நினைக்காதே, தனித்து வந்த பெண்ணை என்ன தாலி கட்ட நினைக்கானே. காட்டு வழி போறவளே கைப்பிடிக்க நினைக்காதே, காட்டு வெளி போற பெண்ண கைப்பிடிக்க நினைக்கான. என்னோட என்னோட கதையை கேளு வல்லரக்கா, ராசமன்னா தான் தங்காதப்பா மனசு. என் ஜோக கதையை கேளு வல்லரக்கா, ராசமன்னா தாங்காதையா உங்க மனசு. அதை கேட்டா தாங்காதையா உன் மனசு. ஏ பாவி, காட்டுக்குள்ளேயா போற? இந்த காட்டை பத்தி உனக்கு என்னவும் தெரியுமா? இந்த வழி போனேன்னா ஏப்பா நான் கொஞ்சம் பாடாப்பட்டிருக்கேன் இந்த காட்டுல போய். என்ன சொல்லுதான் தெரியுமா? அவளுக்கு தெரியாது. ஆமா வல்லரக்கே அந்த பெண்ணை மறிமறித்து என்ன கேட்கான் யாரு என்னன்னு நல்லா விசாரிக்கான். எப்படி விசாரிக்கான்? அப்பொழுது மோகினியால் சொல்லுகிறாள், அதாவது ஏ அண்ணா, ஐயா, காஞ்சனா மலைக்கும், அதாவது மலையரசனுக்கும் காஞ்சனா மாலைக்கும் அக்கா தங்க 8 பேரும் வந்து பிறந்தோம் அண்ணா. ஆமா, நான் தான் கடைக்குட்டி மங்க. ஆமா, கடைக்குட்டி மங்கை அண்ணா. ஆமா, 8வது பிறந்த மக எட்டி பார்த்த இடம் கட்டமண்ணா. பூரா ஒரே கட்ட மண்ணுதான். என்ன செய்ய? நான் பிறந்த நேரம் அப்படியா? ஆமா, சில பேருக்கு நேரம் அப்படிதான் வந்து நிற்கும். அதுக்கு என்ன முடியும்? அதுக்காண்டி என்ன செய்ய? எல்லாருக்கும் நேரம் ஒண்ணுலையா இருக்கும். ஏதாவது ஒரு நேரம் நல்ல நேரம் வரக்கூடாதா? பிறந்த நேரம் தான் அப்படி ஆயிப்போச்சு. நான் பூத்தது என்ன நட்சத்திரம் தெரியுமா? ஓஹோ, அதை பார்க்கணும்ல. அதுவும் ஆவாத நேரம் தான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? பூசம் நாசம். அப்பொழுது மோகினி பெண்ணானவள் சொல்லுகிறாள், என்ன? ஏ அண்ணா, கண்ணா, என்னுடைய அக்கா மாதிரி 7 பேரும் அவரோடு கணவனோடு சந்தோஷமா இருக்காங்க. நான் ஒருத்தி தான் 8வது பிறந்த மக இப்படி இருக்கேன் அண்ணா. என் அக்கா தங்க 8 பேரும் எங்க இருக்கிறாள் தெரியுமா? எங்கம்மா? வடக்கே நல்லோ வடக்கே நல்லோ வடநாடு,
நகரத்தி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி என்பவர் விருப்பமோடு மனமோடி அதுக்கு இளைய அக்காள் அண்ணாமலை நாதர் உண்ணாமலையா கொடுத்தீரு அதுக்கு இதய அக்காள் இந்த சிதம்பரம் தண்ணில் வாழோ தில்லை வாழு நடராஜர் சிவகாமியா கொடுத்தீரு அதுக்கு இளைய அக்காள் சங்கரங்கோயில் நகரில் வாழோ சங்கரலிங்க ஆவுடையா கொடுத்துரு அதுக்கு இளைய அக்கா திருநெல்வேலி நகரில் வாழோ நெல்லையப்ப சாஸ்திரி காந்திமதி என்பவர் கல்யாணம் முடித்துவை அதுக்கு இளைய அக்கா பாவநாசம் தண்ணில் வா பாவநாச பெருமாள் உலகமலா கொடுத்திரு அதுக்கு இளைய அக்கா தென்காசி நகரில் வா காசி விஸ்வநாதர் அந்த காசி விஸ்வநாதர் அண்ணா உலகமலா கொடுத்திரு என் விவரத்தை எல்லாம் உண்ட விவரமாவே சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ. எனக்கு நேரமாவது நான் போறேன். எங்க போறிய? அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ஏ அண்ணா, அதாவது என் கணவனோடு சண்டை போட்டு என் அப்பா வீடு போறேன். அதாவது எனக்கும் மதுரையில வாழுதாரே சொக்கரு அவருக்கும் மனம் முடிந்தது. அதாவது யாருக்குனே அவருக்கு ஒரு மனம் முடிந்திருக்கு. ஆமா, யாருக்குனே முன்னக்கூட்டியே ஒண்ணு முடிஞ்சிட்டு. எங்க அக்காவான மீனாட்சி அவர் தான் கெட்டிருக்காரு. ஆனாலும் இரண்டாவது அவருக்கு என் மேல ஒரு ஆசை. என் மேல ஒரு கண்ணு திருட்டுத்தனமா கட்டிட்டாரோ? என் மேல ஒரு கண்ணு வச்சிருந்தாரு. ஐயோ, மோசம் பட்டு நீ கழுத்தை கொடுத்துட்டியோ? அம்மா, அந்த உடனே கழுத்தை நீட்டிட்டேன். அட பாவி. அப்பொழுது எனக்கு 21 வயது வரைக்கும் மாப்பிள்ளை வரவே இல்லை. அம்மா, ஒருத்தனும் வர மாட்டேங்கான். அதனால அந்த பேரும் முன்வாசலோடி வரான், பின்வாசலோடி ஜாதகத்தை. ஓஹோ, விலை போகாம இருந்திருக்கு. ஆமா, அதுதான் அவர் தலையில வச்சு கட்டிட்டாங்க. பிறந்த நேரம் நான் பூத்த நேரத்தை பார்த்த உடனே ஒருத்தனும் வீட்டு உள்ள வர மாட்டேங்க. வாசல்ல நின்னுட்டு அப்படியே ஜாதகத்தை பார்த்துட்டு ஓடிடுறான். இப்ப சரியான யோகம்ல. நல்ல யோகம். இப்படி யோகம் யாருக்கு கிடைக்கும்? அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? என்னம்மா? ஏ அண்ணா, மதுரையில வாழுதாரே சொக்கரு. ஆமா, சொக்கரு அவருக்கும் எனக்கும் மனம் முடிந்தது. அதாவது எனக்கு மனம் முடியாமல் இருக்கும் போது என் அப்பா மலையரசன்
56 தேச அரசர்களையும் வரவழைத்து மாலையை சொல்லட்டி விட சொன்னாரு. சரி, யாரு கழுத்து, அதாவது நான் போடக்கூடிய மாலை யாரு கழுத்துல விழுதோ அவரை கரம் பிடித்துக்கோ என்று சொன்னாரு. அப்படி சொன்ன போது அழைப்பே இல்லாம ஒரு மனுஷன் வந்தாரு. யாரு? அவருதான் இந்த சொரண கட்ட சொக்கரு. சொக்கரு. அந்த சொக்கரும் கல்யாணத்தை பாத்தீங்களா? அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சது. அழகுற ஆத்துக்குள்ள எப்படி இறங்கினாரு? அழகா இறங்கினாரு. அப்பா அதெல்லாம் பார்க்க முடியுமா ஐயா? கண்கொள்ளா காட்சி. 10 லட்சம் தனம் பார்த்திருக்கு. 1 2 இல்ல, தெரிஞ்சுதான் 10 லட்சம். தெரியாம எத்தனை பேர் வந்தாங்களோ. அப்பொழுது மோகினி பெண்ணானவள் சொல்லுகிறார், என்னம்மா? ஏ அண்ணா, அது மட்டுமா? அந்த மதுரவாள சொக்கரும் இனி வாக்கப்பட்டு அப்படியே கூட்டு போனாரு. என் பின்னாடி வந்தது என்னது வந்தது? 7 வண்டி சீதனம். அப்பா சீதனம் வந்த போது 7 வண்டியிலே வந்தது. அம்மா, ஒரு வண்டியை நம்ம வீட்டுக்கு அனுப்பிக்கலாமே. அப்பாட்ட தங்கம் மலையா இருக்கியா? அப்படியா? ஆமா, இருக்க இடம் மலையாளம் மலை தானே. ஒரு மலையை தூக்கி ஒரு வண்டியில வச்சு விட்டுட்டாரு. அடுத்த மாசம் அந்த மலைக்கு போகணும். ஆமா. அப்பொழுது அப்படியே மானும் மாப்பிள்ளையுமாக அவருடைய ஊரான மதுரைக்கு போய் இறங்கணும் அண்ணா. இறங்கிட்டு என்ன பண்ணிய? அங்க கூட்டம் கூட்டமா வந்தாங்க. எதுக்கு? மாப்பிள்ளை புது பொண்ணுலாயா? அதுக்கு புது பொண்ணு புது மாப்பிள்ளைனா ஊர்ல ஒரு சனம் கூடும். அம்மா கண்டிப்பா பாக்கணும்னு கூடும்ல. அப்படி கூடின போது நானும் எல்லாரும் நம்மளை பார்க்கத்தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். அந்த 1000 பெரும் கூட்டத்துல அழகான பெண் ஒருத்தி, வயது 21 இருக்கும். நானும் ஆராத்தி தான் அவ எடுக்க வரா. ஆனா அவதான் என் கணவனுக்கு மூத்த மனைவி என்று எனக்கு தெரியாது அண்ணா. எனக்கு முன்ன பின்ன தெரியாது. என்ன ஏமாத்திட்டாரு. ஆமா, அந்த மதுரை மீனாட்சி என் அக்கா தான். என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் என்ன ஆகும்? கணவனை யாரு விட்டு கொடுப்பாங்க? கணவனே கண்கண்ட தெய்வங்களா யாரு விட்டு கொடுப்பா? உயிரே போனாலும் விட மாட்டா. ஒரு தங்க சங்கிலிய கேட்டா கொடுத்துருவா. ஆமா, பட்டு புடவைய கேட்டா கொடுத்துருவா. ஆனா இந்த தாலியை கேட்டா கொடுப்பாளா? அந்த காலம் கொடுத்தா இந்த காலம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டா. ஆமா, ஏன்னா தங்க விக்கிற ரேட் கொடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க. எச்சரிக்கையா இருந்துக்குங்க. அப்பொழுது சொல்லுகிறாள் மோகினியாள், அதனால அண்ணா நானும் போனேன். ஆமா, அவளும் பார்க்க எப்படி இருந்தா? எப்படி? நல்லாதான் இருந்தா. ஆமா, என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் என்ன ஆகும்? சக்களத்தி போராட்டம் வந்துருமாம்மா. அப்பொழுது எனக்கும் என் அக்காவான மீனாட்சிக்கும் என்ன நடந்தது தெரியுமா அண்ணா? சக்களத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம். சகல பேருக்கு கொண்டாட்டம். களத்தே போராட்டம் மண்ணே சகலருக்கு கொண்டாட்டம். சகலருக்கு கொண்டாட்டம். கொண்டாட்டமா இருந்துச்சு அண்ணா. அப்படி இருக்கும்போது இருக்கும்போது நானும் எனக்கு இவரு வேண்டாம், ஆசைக்கார
வர்ற பாசக்காரா இருந்தாரு. அவ மூத்த மனைவிய வேச்ச கேட்டு இனி முடிவடைச்சு அழிக்காரே அண்ணா என்று சொல்லி மோகினி பெண்ணானவள் வல்லரக்கனிடம் சொல்லுதா, ஏ அண்ணா வல்லரக்கா, அதனால பெண்ணுன்னு நினைக்காதப்பா, பெரிய மோசம் வந்து சேரும் அப்படி சொல்லிவிட்டு, ஏ அம்மா, தொட்ட பெண்ணாலும் விட்டாலும் கண்ட பெண்ணை வினாலும் தொட்ட பெண்ணை விட மாட்டேங்க, விடவே மாட்டேன். அப்படி சொன்ன போது என்ன செய்கிறான் வல்லரக்கனும், ஏ அம்மா உன்னை விடுவனா, விடவே மாட்டேன். ஏ அம்மா, எனக்கு இரண்டாவதாக மனம் முடிக்க எனக்கு சம்மதம், உனக்கு சம்மதமா? உனக்கு சம்மதமா சொல்லு. ஏ அண்ணா, என்ன வார்த்தை கேட்ட? எப்படி கேக்க? யாருக்குனே ஒருத்தருக்கு வாக்கப்பட்டு தான் இன்னும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. செங்க சமந்து காட்டு வழி போறேன், இன்னும் ஓயமத்துல ஒண்ணு கூடுதிய. ஏற்கனவே உனக்கு பவளக்கண்ணின்னு ஒண்ணு இருக்கா? உனக்கு ஒரு மூத்த மனைவி இருக்கால? அப்படி இருக்கும்போது ரெண்டாவது என் மேல நீ ஆசைப்படலாமா? என்னம்மா செய்ய, நீதான் வேணும்னு கண் தேடுது. அப்பொழுது சொல்லுதா, ஏ அண்ணா வல்லரக்கா, நாளி எண்ணு தேய்த்து நரைத்த கொண்டை போட்டாலும் ஒரு நாயகனும் எனக்கு வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். உரிய எண்ணெய் தேய்த்து ஒய்யாரமா நான் நடந்துட்டாலும் ஒரு உடையவனும் எனக்கு வேண்டாம் அண்ணா. அப்படி சொல்லிவிட்டு வரபோது, ஏ அம்மா, நான் உன்னை விடவே மாட்டேங்க. அப்பொழுது என்ன நினைக்கா, இவனுக்கு விதி நெருங்கிருச்சு, அதனால நெருங்கிருச்சு, இனிமேல இவனை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி, ஏ அண்ணா, உனக்கு என்ன மாலை இடணுமானால் அதற்கு நீ ஒரு சத்தியம் செய்யணும். என்ன சத்தியம்? சீக்கிரம் சொல்லு. எதற்கு எம்பெருமான் கோபாலன் மோகினியான் என்று சத்தியம் கேட்கார்? எதற்கு? அதாவது பகவான் இடத்துல உன்னானை என்னானை உமையவள் மேல் தன்னானை என்று சத்தியங்கள் வாங்கியிருக்கான் அந்த வல்லரக்க வாங்கியிருக்கான். சத்தியத்தை கழிக்கணும்னா இப்படித்தான் கழிக்க முடியும் என்று சொல்லி வல்லரக்கனிடம் சொல்லுகிறார், ஏ அண்ணா, உனக்கு என்னை மாலை உடன வேண்டுமானால் அதாவது நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும். என்னம்மா சத்தியம்? உன்னானை என்னானை உமையவள் மேல் தன்னானை என்று உன் மனைவியான பவளக்கனியே முகத்தோடு முகம் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன் என்று சொல்லி ஓ முண்டு விரல் தினை எடுத்து உன் சரச சுத்தி உன் தொண்டையில வைத்தா போதும் பெண்டிருப்பேன் என்று சொல்ல. ஆமா, சாசா பேரு என்று சொல்ல அப்பொழுது ஏ அண்ணா வல்லரக்கா, சத்தியம் செய்தையானால் பெண் இருக்கிறேன் என்று சொல்ல. அப்பொழுது என்ன செய்கிறாள் தெரியுமா? ஏ அம்மா, இத சொல்ல உனக்கு இவ்வளவு நேரமா? சத்தியம் எல்லாம் எனக்கு சக்கர பொங்கல் மாதிரி, பொய்யெல்லாம் புளியோதர மாதிரி என்று சொல்லி மங்கையை கண்டான் மதியிலந்தான், பெண்ணை கண்டான் பேயாக நின்றான் வல்லரக்கன். பெண்ணு என்று நினைத்தான் பெருமாளாக எண்ணவில்லை, மங்கை என்று நினைத்தான் மாய கண்ணனாக எண்ணவில்லை, குமரி பெண்ணு என்று நினைத்தான் கோபால கண்ணனாக எண்ணவில்லை. அப்பொழுது அந்த வல்லரக்க ராஜுதன் சத்தியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? ஆச்சங்கு திருப்பால் கடலுக்கே ஓடோடி வந்து அந்த வல்லரக்கன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த நல்ல வல்லர அவன் முண்டு விரல் திரையடு அவன் தொண்டையில வைத்த போது அங்கே சுக்கு சுக்க நொறுங்குவானா, அங்கே எரிந்ததோரு சாம்பல் ஐந்தா, அங்கே எம்பெருமான் கையில எடுத்து அங்கே ஆதி வெள்ளி கைலாசம் அரணாரியிடம் ஒப்படைக்க, அங்கே அரணாரியிடம் ஒப்படைக்க
பெண் வேடம் என்று பேதை கொண்ட வல்லரக்கனை அழித்தேன் என்று சொல்ல அதை நம்பாத எம்பெருமானாகிய ஆண்டவன் சிவபெருமானுக்கு மீண்டும் சொர்மங்களை கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் தெரியுமா? ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லி எம்பெருமான் கோபால கண்ணபிரான் மீண்டும் மோகினி அவதாரத்தை எடுக்க அப்பொழுது ஆண்டவன் பகவானுக்கு மோதல் இஷ்டமது ஒழுக அது பூமியிலே விழுந்ததானால் பூலோகம் தாங்காது என்று சொல்லி அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? அதாவது சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்ததொரு கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி